நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் பரபவ ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்கள் காணலாம். இந்த ஆடி மாதத்தில் அனைவருக்கும் நல்ல திருப்பங்கள் உண்டாகும். கடந்த வைகாசி மாதத்திலும் நடப்பு ஆணி மாதத்திலும் பார்த்தீங்கன்னா இரண்டு அமாவாசை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மழை இல்லை. விவசாயம் பண்ண பயிரெலாம் வதங்கி போச்சு, காஞ்சி போச்சு. 2 அமாவாசை ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தில் வந்துச்சுன்னா அந்த வருஷமே பஞ்சம், பசி, பட்டினி இப்படிலாம் ஏற்படும். இந்த வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்குது. இந்த வருஷம் பின்மழை தான் என்று பஞ்சாங்கமே சொல்லிவிட்டது. அதாவது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வடகிழக்கு பருவமழை தான். வந்தது தான், வரலைன்னா போனது தான். ஆடி மாதத்தில் கடகராசியில் கடக ராசி அதிபதி சந்திரன் அமாவாசையிலும், மகர ராசியில் சந்திர பகவான் பௌர்ணமியாகவும், மகர ராசியில் இந்த ஆடி மாதம் சந்திர பகவான் முழு பலம் பெறுவார். தன்னுடைய சொந்த ராசியில் இந்த மாதம் சந்திரன் பலம் இழக்கக்கூடிய மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் ஆடி அமாவாசையில் இறந்த முன்னோர்களுக்கு, பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாட்களாக அமைகிறது. ரிஷபத்தில் செவ்வாய் அமர்ந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பரிசுகிறார். கொம்புள்ள ஜீவராசிகள், வளர்ப்பு பிராணிகள், அதாவது கெடா வளர்த்துறது, மாடு, பசுமாடு, இந்த மாதம் கொம்புள்ள ஜீவராசிகளிடம் கவனமாக இருக்கணும். பருவமுள்ள மாட்டை வயதானவர்கள், பெண்கள் போய் அசால்ட்டாக தினந்தோறும் தானே பிடிக்கணும் அப்படின்னு அசால்ட்டாக போய் இந்த மாதம் பிடிக்கக்கூடாது. பருவமுள்ள மாட்டை போய் அசால்ட்டாக பிடிச்சிங்கன்னா மேலே பாஞ்சிடும், மேலே எகிரிடும். அப்புறமேட்டி வயதானவர்கள் போய் பிடிச்சாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க, தலையில் அடிபடும், இடுப்பு எலும்பு உடஞ்சி போயிடும். கடந்த வருஷம் மாடு பாஞ்சி இறந்தவர்கள் ஏராளமாக உண்டு. இது ஒரு எச்சரிக்கை தான். இந்த ஆடி மாதத்தில் கடகராசி அதிபதி சந்திரன் கடகராசியில் தன்னுடைய பலத்தை இழப்பார். இந்த மாதம் மகரம் பலமாகும். கொம்புள்ள ஜீவராசிகளிடம் மனிதர்கள் தினந்தோறும் பிடிச்சி தானே கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பருவமுள்ள மாட்டை அசால்ட்டாக போய் பிடிச்சிங்கன்னா அதனால் பாதிப்புகள் உண்டாகும். அதே மாதிரி வளர்ப்பு பிராணிகள், நாயிடம் அதிகம் கொஞ்சினீங்கன்னா நாய் கூட கடிக்கும். மகர ராசி பலம் பெறும்போது மிருக அவஸ்தைகளும் இந்த ஆடி மாதம் உண்டு. 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் பரபவ ஆண்டின் ஆடி மாத பொது பலன் காணலாம். கடகம் ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் ஆடி மாத ராசி பலன் காணலாம். இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு முற்பாதியில் செவ்வாய் மிக பலமாக இருக்கிறார். பிறகு 12ஆம் இடம் செவ்வாய் விடுகிறார். கடகராசிக்கு 2வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்கிறார். கடகராசிக்கு 9வது வீட்டிலே சனி வக்கரகதியில் செல்கிறார். இந்த மாதம் ஆரம்பத்தில் கடகராசி என்பளுக்கு உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். இந்த மாதம் ஆரம்பத்தில் ஆடியில் புதிய பதவி தேடி வரும். பதவியில் மாற்றம் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் முற்பாதியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆடி மாதம் 11வது வீட்டிலே செவ்வாய் செல்வது கடக ராசி என்பளுக்கு மிக மிக அற்புதம். வீடு, மனை, நிலம், சொத்து, வண்டி, வாகனங்கள் வழியில் யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும். நல்ல லாபகரமாக இருக்கும். மூத்த உடன் பிறந்தவர்கள் வழியில், நண்பர்கள், கூட்டாளிகள் வழியில் கடகராசி என்பளுக்கு ஒரு உதவி, ஒத்தாசையாக இருப்பாங்க. ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்பாக 11வது வீட்டு செவ்வாய் கடகராசிக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். ஆடி மாதம் 16 வரை லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கும்போது கடகராசி என்பர்கள்
நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சிகள், அந்த காரியங்கள் உடனுக்குடன் வெற்றியாகும். ஆடி மாதம் 16ஆம் தேதி கடகராசிக்கு 12வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். பார்த்தீங்கன்னா விரைய செவ்வாயாக ஆடி 16 முதல் சஞ்சாரம் செய்வார். 12வது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது கடகராசி என்பதற்கு பார்த்தீங்கன்னா கூடுமான வரை வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், விவசாயம், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையிழப்புகளுக்கு கூடுமான வரை உழைப்பு அதிகமாக இருக்கும். அதிகமான அலைச்சல்களை உண்டாக்கும். 12வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பெண்களிடத்தில் சிலருக்கு வந்து ஒரே நெச்சரிச்சலாக சண்டை சச்சரவாக இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட நோய் நொடிலாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. தலைவலி, கண் எரிச்சல், உடம்பு வந்து ஒரே உஷ்ணமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புலாம் இருக்கும். ஆடி மாதம் 15 வரை கடகராசிக்கு 12வது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கிறார். விரயஸ்தானாதிபதி விரயத்திலே இருக்கும்போது இந்த ஆடி மாதம் சுப விரயங்கள், ஆடி மாதம் வந்து படிப்புக்காக, வீட்டு பராமரிப்பு செலவுக்காக நீங்கள் வந்து செலவுகளை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். 12வது வீட்டிலே புதன் இருக்கும்போது பயண போக்குவரத்து, அடிக்கடி இடம் மாறக்கூடிய அமைப்பு, அதன் வழியிலும் உங்களுக்கு செலவுகள் உண்டாகும். ஆடி மாதம் 15ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வருகிறார். கடகராசியில் பெரும்பாலும் புதன் செல்லும் போது பார்த்தீங்கன்னா தாய் மாமன்களிடம், நண்பர்களிடம் கருத்து மோதல்களை ஏற்படுத்திடும். ஜென்ம ராசியிலே சூரியன், புதன், குரு. ஆடி மாதம் 24 வரை குரு அஸ்தங்கத்தில் செல்கிறார். ஜென்ம ராசியிலே சூரியன் இருக்கும்போது சிலர் வந்து நல்லா அதிகாரமாக செயல்படுவீங்க. இது வந்து அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரமாக செயல்படலாம். மற்றவர்கள் யாருக்கும் தலை வணங்காமல் நீங்கள் வந்து இருப்பீங்க. ஜென்ம ராசியில் சூரியன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தலை பாரமாக இருக்கும், தலைவலி வரும், கண் வலி வரும், உடல் உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. கடகராசி என்பதற்கு இந்த ஆடி மாதம் அரசு உதவிகள் கிடைக்கும். அரசு உதவிகள் சார்ந்து உங்களுக்கு அலைச்சல்களும் உண்டு. ஆடி மாதம் ஜென்ம ராசியிலே சூரியன் செல்லும்போது நல்லா அதிகாரமாக இருப்பீங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆடி மாதம் 17 வரை 2வது வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசிக்கு 2வது வீட்டிலே சுக்கிரன் இருக்கும்போது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டு. குடும்ப நபர்கள் நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. உங்களுடைய பேச்சு வார்த்தை நன்றாக இருக்கும். உங்கள் பேச்சால் மற்றவர்களுக்கு பயன் தரும். 2வது வீட்டிலே கேதுவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது கடகராசி அன்பர்கள் உங்கள் தாயாரிடமோ அல்லது மூத்த உடன் பிறந்தவர்களிடமோ ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆடி மாதம் 17ஆம் தேதி கடகராசிக்கு 3வது வீட்டிலே சுக்கிரன் நேசம் பெறுவார். கோச்சாரத்தில் 3வது வீட்டில் சுக்கிரன் செல்வது பகையே இருக்க மாட்டாங்க, பகையாளியே இருக்க மாட்டாங்க, எதிரிகளே யாரும் இருக்க மாட்டாங்க. கோச்சாரத்தில் 3வது வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது புதிய பதவியெல்லாம் தேடி வரும், புதிய உத்தியோகம் வரும், புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். 3வது வீட்டில் சுக்கிரன் செல்வது கடகராசியை பொறுத்தவரை சுக்கிரன் வந்து மறைவது, அஸ்தங்கமாவது, நேசமாவது, கடகராசியை பொறுத்தவரை சுக்கிரன் கெட்டால் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமே. 3வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது தங்க நகை எடுக்கலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிதாக வீடு கட்டலாம், வீட்டை வந்து பராமரிக்கலாம், விவசாயிகள் வந்து மாடு வாங்கலாம், ஆடு வாங்கலாம். இப்படி வந்து 3வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது வசதி வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்கு 9வது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் செல்கிறார். இதுவரை பாக்கியஸ்தானத்திலே சனி வந்து மிக பிரமாதமாக சஞ்சாரம் செய்தார். இந்த மாதம் சனி வக்கரகதியில் செல்லும்போது உங்களுக்கு அஷ்டம சனியின் பாதிப்புகளும் வரும். அதனால் பயண போக்குவரத்தில், உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் 9வது வீட்டில் வக்கரகதியில் செல்லும்போது உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்பாவோட எதிர்த்து பேசுறது, அப்பா பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் செயல்படுறது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்கள் ராசியில் குரு வந்து அஸ்தமானமாக இருக்கிறார். இப்போ இந்த மாதம் பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்து கடகராசி அன்பர்கள் செயல்படுங்க. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து
கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி.